ஹலோ எவ்ரிபடி, ஐ எம் நவீன்குமார். கேரளால ஒரு 23 வயசு பையன் தன்னுடைய வீட்டுல இருக்கிற எல்லாத்தையுமே சுத்தியாலே தலையில அடிச்சு கொண்டிருப்பான். அது மட்டும் இல்லாம தான் உயிர்க்குயிரா லவ் பண்ண காதலையும் அதே மாதிரி தலையில சுத்தியால் அடிச்சு கொண்டுட்டு அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் கொன்னுட்டேன், அது மட்டும் இல்லாம என் வீட்டுல இருக்கிற சிலிண்டர் ஓபன் பண்ணி விட்டுட்டேன், நானும் எலிமருந்து சாப்பிட்டு நானும் சாக போறேன் அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருப்பான். உண்மையிலேயே கேரளால என்ன நடந்தது இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கேரளால ஒரு 23 வயசு பையன் அஃபான் அப்படிங்கிறவன் தன்னுடைய அம்மாவையும் பாட்டியும் பெரியம்மா பெரியப்பா அப்படின்னு கூட பிறந்த தம்பி தான் உயிருக்குள்ள லவ் பண்ண காதல் அப்படின்னு எல்லாத்தையுமே சுத்தியால் அடிச்சு கொண்டிருப்பான். அதுல 5 பேர் இப்ப இறந்து போறாங்க. ஒருத்தர் என் அம்மா மட்டும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறேன். இது எல்லாமே பணத்துக்காக. பிப்ரவரி 24 ஈவினிங் ஒரு 6 மணி போல இந்த வெண்ணியார்மேடு பகுதியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த அஃபான் அப்படிங்கிற வேத்து விறுவிறுத்து பயத்தோட வர்றான். அங்க இருக்கிற காவல் அதிகாரிகள் யார் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்போ, சார் இது மாதிரி நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், ஒண்ணு இல்ல 6 பேருக்கு கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். யாருப்பா உண்மையை தான் சொல்றியா அப்படின்னு கேட்கிறப்ப, ஆமா நான் என்னுடைய அம்மாவையும் என்னுடைய பாட்டியும் காதலி என் கூட போன தம்பி பெரியம்மா பெரியப்பான்னு மொத்தம் 6 பேருக்கு நான் கொலை பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம நானும் எலிமெண்ட் சாப்பிட நானும் சாக போறேன் அப்படி இந்த மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருப்பான். இதை சொல்றப்போ அந்த போலீஸார நம்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நினைப்பாங்க, ஏதோ பொய் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவன் சொல்ற விஷயத்துல நம்பிட்டு அவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒவ்வொரு இடமா போய் பாக்குறாங்க. இவன் பிப்ரவரி 24 அன்னைக்கு ஈவினிங் போலீஸ் ஸ்டேஷன் போறான். அதே அன்னைக்கு காலையில தன்னுடைய வீட்டுல தன்னுடைய அம்மாட்ட போய் பணம் கேட்டிருக்கான். பணம் கேட்ட எம்மா என்ன இருக்காங்க, இல்ல பணம் இல்ல சாமி, பணத்துக்கு எங்க போறது, ஆல்ரெடி கடன் இருக்குது, பணம் சுத்தமா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆத்திரத்துல என்ன பண்ணிருக்கா, தன்னுடைய அம்மாவை தலையில அடிச்சிருக்கான் கட்டையை எடுத்து. அது மட்டும் இல்லாம துணியை வச்சு கழுத்துல சுத்தி கொல்ல முயற்சி பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் எங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருக்கா. ஆனா எங்க அம்மா இறக்கல, எங்க அம்மா உயிரோட தான் இருந்திருக்காங்க. இந்த அம்மாவுடைய வயசு பாத்தீங்கன்னா 50 வயசு. தன்னுடைய அம்மாவையே கொல்ல முயற்சி பண்ணி கொண்டிருக்கான். ஆனா செத்துட்டாங்கன்னு நினைச்சு போயிருக்கான். எங்க அம்மா சாக்கடையில உயிரோட தான் இருக்கிறாங்க. அடுத்ததா ஒரு 25-30 கிலோமீட்டர் தள்ளி இவனோட பாட்டி, அதாவது அப்பாவுடைய அம்மா, இவங்கிட்ட போய் பணம் கேட்டிருக்கான். பணம் கேட்கிறப்ப அந்த பாட்டி என்ன இருக்காங்க, எங்கிட்ட பணம் எல்லாம் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. இவங்களோட வயசு பாத்தீங்கன்னா ஒரு 95 வயசு. இந்த பாட்டியில பணம் கேட்டிருக்கா, பணம் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு பணம் கம்பல்சரி வேணும் அப்படின்னு கேட்டங்காட்டி, ஆல்ரெடி இருந்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டேன் சாமி, எங்கிட்ட பணம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு பணம் வேணும்னு டார்ச்சர் பண்ணிக்கிறான். அந்த பாட்டி என்ன சொல்லிக்கிறாங்க, என் கழுத்துல இந்த ஒரு நகை மட்டும்தான் இருக்குது, வேற எது இல்லை அப்படின்னு சொன்னவாட்டி, ஓகே இந்த நகையை எனக்கு கழட்டி கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த நகையெல்லாம் கழட்டி தர மாட்டேன், இருக்கிறது ஒண்ணு மட்டும் தான் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த செகண்ட் என்ன பண்ணிக்கிறான், கோவத்துல இந்த பாட்டியை சுத்தியால தலையில அடிச்சு கொண்டுட்டு அந்த நகையை எடுத்துட்டு போயிருக்கான். அங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த நகையை அடமானம் வச்சு 40,000 ரூபாய் பணம் வாங்கியிருக்கான். அடுத்ததா இவங்க பெரியம்மா பெரியப்பா இருக்கக்கூடிய வீட்டுக்கு போறான். இவனை பாக்குறதுக்கே பயமா இருக்கு, அந்த அளவுக்கு கொடூரமா வர்றான். வந்ததையுமே என்ன சாமி ஏன் அப்படின்னு கேட்டப்போ, எனக்கு இது மாதிரி பணம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அங்க பெரியப்பாவும் பெரியமா என்ன சொல்லிருக்காங்க, எங்கிட்ட பணமெல்லாம் எது இல்லப்பா, இருந்தது எல்லாத்தையும் வெளியில கொடுத்துட்டோம், இப்ப எங்களுக்கு சுத்தமா பணம் இல்லை அப்படின்னு எனக்கு கம்பல்சரி பணம் வேணும் அப்படின்னு மாதிரி மிரட்டி இருக்கா. பணம் இல்லைன்னு சொன்னாட்டி என்ன பண்ணிருக்கா, அடுத்து சுத்தி அடிச்சு இங்க பெரியமாவை அடிச்சு கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் இவங்க பெரியப்பாவை அடிச்சு கொண்டிருக்கான். இவங்க பெரியப்பாவோட வயசு 70, இங்க பெரியமாவோட வயசு 65. கிட்டத்தட்ட இவனோட அப்பா அம்மாக்கு ஈக்குவலான வயசு. கொஞ்சம் கூட ஒரு ஈவி இறக்குமே பார்க்காத அவங்க 2 பேர்த்தையும் அடிச்சு கொண்டுறான். அடுத்ததான் நேர வீட்டுக்கு வரான். ஒரு 4 மணியான வேலை அப்படி வர்றப்போ தன்னுடைய தம்பி, கூட பிறந்த தம்பி ஸ்கூல் முடிச்சு நேர வீட்டுக்கு வரான். வந்ததையுமே தன்னோட தம்பிகிட்ட பணத்தை கொடுத்து நீ போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கடைக்கு அனுப்பிச்சிட்டு இவன் பக்கத்துல இருக்கிற பாருக்கு போய் ஃபுல்லா குடிச்சிட்டு டைரக்டா இவனோட காதலியை பார்க்க போறான். அந்த பொண்ணு காலேஜ் படிக்கக்கூடிய பொண்ணு, வெறும் 19 வயசு, சின்ன பொண்ணு. ஆனா இந்த பொண்ணுக்கு சொந்தமா ஒரு வீடு ஒன்று வாங்கி கொடுக்குறான். வீடு வாங்கி கொடுக்குற அளவுக்கு இந்த பையனுக்கு எப்படி பணம் கிடைச்சிருந்தது. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு சொந்தமா வீடு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கான். அந்த பொண்ணுகிட்ட சரிவா என்னுடைய வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை, சின்ன பொண்ணு 19 வயசுன்னு சொன்னீங்க, அந்த பொண்ணு டைரக்டா பைக்கில் ஏற்றிட்டு நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அப்படி கூட்டிட்டு வரப்ப இவனோட பைக்கில ஒரு பேக் வச்சிருக்கான். அந்த பேக்ல ஒரு சுத்தி வச்சிருக்கான். இவங்க எல்லாத்தையும் அடிச்சு கொண்டான் இல்லையா, அதே சுத்தி தான் அந்த பேக்ல வச்சிருக்கான். டேரக்டா வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அப்படி கூட்டிட்டு வந்து தன்னுடைய வீட்டுல தன்னுடைய தம்பி இருக்கிறான். அவனை நேரா பார்த்தீங்கன்னா அந்த சுத்தி எடுத்து டேரக்டா அந்த தம்பியை அடிச்சு கொள்ள முயற்சி பண்ணி கொண்டுறான். இதை பார்த்து இந்த பொண்ணு என்ன பண்றான்னா, பயத்துல ஓடி போய் அவங்க வீட்டுக்கு மேல இருக்கிற மொட்டை மாடியில் இருக்கிற ரூம்ல போய் கதவை சாத்தி உள்ள தங்கிக்கிறாங்க பயந்துட்டு. இவன் என்ன பண்றான்னா, மேல போய் அந்த ரூம் கதவை உடைச்சு மறுபடியும் அந்த பொண்ணை கொடூரமா கொலை பண்ணி இருக்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்ல போய் ஃபுல்லா குடிச்சிட்டு அந்த எலி மருந்து வாங்கி சாப்பிட்டுருக்கான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். போலீஸ் விசாரணை என்ன தெரியுதுன்னா, இவன் வந்து விசாரிக்கிறப்ப ஊருக்குள்ள என்ன சொல்றாங்க, ரொம்ப நல்ல பையன் சார், யார்ட்டையும் பேச மாட்டான், ரொம்ப அமைதியான பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த அமைதியான பையன் தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்கான். இப்போ இதை பத்தி தான் கேரளா ஃபுல்லா பேசிட்டு இருக்கிறாங்க. போலீஸ், மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு எல்லாருமே இந்த ஒரு நியூஸை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவனுடைய அம்மா பாத்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க காப்பாத்துறதுக்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க டாக்டர் எல்லாமே. இவங்க அம்மா பூர்ணமா குணமாய் வந்தா தான் உண்மையிலே என்ன நடந்ததுன்னு தெரியும். இப்போ அந்த 6 பேர் கொண்டான்னு சொன்னாங்க இல்லையா, அதுல இவங்க 1 மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாங்க, மீதி 5 பேர் இறந்து போயிருக்காங்க. இது எல்லாமே இந்த பணத்துக்காக மட்டும்தான் இவன் பண்ணியிருக்கான். இத்தனைக்கும் இவங்க அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட், பெத்த அம்மானோட பார்க்காம இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணியிருக்கான். போலீஸ் விசாரணை என்ன தெரியுதுன்னா, இவனை பத்தி விசாரிக்கிறப்போ இவன் ஆல்ரெடி நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கான்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நிறைய தொழில் பண்ற அப்படின்னு சொல்லி நிறைய கடன் பண்ணி வச்சுட்டான். இவன் பணம் கேட்டு யாரும் பணம் கொடுக்கலன்னு அந்த வெத்தையில என்ன பண்றான்னா எல்லாத்தையும் அதே கோவத்தோட அடிச்சு கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் லவ் பண்ணான்னு சொன்ன ஒரு 19
சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு சொந்தமா வீடு வாங்கி கொடுத்தனாலதான் கடன் ஆச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா நிறைய கடன் பண்ணி வச்சிருக்கா. அந்த கடன் எல்லாம் நெருக்கடி அதிகமானங்காட்டி எப்படி அடைக்கணும்னு தெரியாம இவங்க ஒவ்வொருத்தரும் போய் பணம் கேட்டிருக்கா. யாருமே பணம் இல்லை, யாருமே பணம் கொடுக்குமான்னு சொன்னங்காட்டி அந்த கோவத்தை எல்லாம் ஆத்திரமா காட்டி அவங்க எல்லாத்தையும் அடிச்சு கொண்டிருக்கான். ஆல்ரெடி 65 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறதா சொல்லப்படுது. மறுபடியும் பணம் கேட்டு ஒவ்வொருத்தர் டார்ச்சர் பண்ணியிருக்கிறான். இவன் பணம் கேட்டு யாராவது பணம் கொடுக்கலையோ அவங்க எல்லாத்தையும் இதே மாதிரி அடிச்சு கொலை பண்ணியிருக்கிறான். அது மட்டும் இல்லாம எங்க அம்மா பூர்ணமா குணமாய் வந்தா தான் உண்மையிலே அந்த வீட்டுல என்ன நடந்ததுன்னு இந்த கேஸ்ல தெரிய வரும். ஒரு பணத்துக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களே என்ன? எப்படி இப்படி எல்லாம் பண்ண மனசு வருதுன்னு தெரியல. கொஞ்சம் கூட பயம் மனசாட்சி இல்லாம இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயலை பணத்துக்காக பண்ணியிருக்கா. ஒரு பெற்ற தாய் அப்படின்னு பார்க்காம கூட அந்த தாயை இந்த மாதிரி கொடுமை பண்ணி அடிச்சு கொள்ள முயற்சி பண்ணிருக்கா. எனிவே இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்க. விஷ் யூ ஆல், டேக் கேர், பை.